இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரிரோ. நமக்கு துணை நிற்கிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வலதுகையை பிடித்து தைரியம் கொடுக்கிற தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கடைசி வரை துணை நிற்க யாரால் முடியும் என்று சொன்னால் முடியாது. பெற்றோர்களோ பிள்ளைகளை குறித்த காலம் வரை தான் நடத்த முடியும். கணவனோ மனைவியோடு குறித்த காலம் வரை தான், மனைவியும் கணவனோடு குறித்த காலம் தான். எல்லாமே கடைசி வரை கூட வருவார்கள், கூட இருப்பார்கள், துணையாக இருப்பார்கள் அல்லது தோள் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிடவே முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் துணை நிற்கிறேன். வலதுகையை பிடித்து சொல்லுகிறார். ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கையை பிடிச்சு தைரியம் கொடுத்து அதை எப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த அளவு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பயப்படுகிறோமே. ஒவ்வொரு காரியத்திற்கும் எல்லாருக்குமே பிரச்சனை என்ன, நான் தனியாளா போராடுகிறேன், எங்க வீட்டுல வேற யாரும் எனக்கு உதவி கிடையாது, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் இந்த முயற்சி எடுக்கிறேன், நான் மட்டும்தான் அலைந்துட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன், மற்ற எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, மற்ற எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புலம்பல், இப்படிப்பட்ட ஒரு குமுறுதல், இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பு நிறைய இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம். சில நேரம் நாமே அப்படி மாறிவிடுகிறோம். இந்த இடத்துல இந்த கம்பெனில என்ன மட்டும்தான் போட்டு சாகடிக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் சொல்லி நான் தான் என்ன மாதிரி யாரும் பிறக்க கூடாதுன்னு கூட கொஞ்சம் அட்வான்ஸா இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துணை நிற்கிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் தனிமையாக போராடுவதற்கு அவர் விடமாட்டார். அவர் நமக்காக போராடுவார், யுத்தம் பண்ணுவார், பழக்காடுவார். பயப்படாதுன்னு சொல்லி தைரியமும் கொடுப்பார். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்ல விரும்புகிறார். துணை வேண்டும் தகப்பனேன்னு கேட்டு பாருங்களா, கூடவே வருவாரு. மலைகள் விலகினா கூட அவர் விலக மாட்டாரு. அவருடைய கிருபை விலகாது, பாதுகாத்து நடத்துவாரு. நம்பிக்கையா கூட இருந்து வழி நடத்துவாரு. ஒரு சமயம் ஒரு தகப்பனும் அவனுடைய குட்டி பிள்ளை கொஞ்சம் நடக்க பழகின பிள்ளையும் கூட்டிட்டு காட்டு வழியா போறாரு. ஒரு ரிவரை தாண்டி போனோம். பயங்கரமா தண்ணி போகுது ஆற்றுல. பார்த்தோன்னு அந்த பையன் பயந்து விடுகிறான். அதுவரை நடந்துட்டு வந்தவன் பயந்த உடனே அப்பா கையை பிடிச்சி, பயப்படாத அப்பா இருக்கிறேன்ல, சரி வா போலான்னதும் தைரியம் வந்துருச்சுது. தைரியம் வந்த உடனே அந்த ஆற்றை கடந்து திருப்பி போயிட்டாங்க. ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் இருட்டிருச்சுது. அந்த ஆற்றின் பாலத்தை தாண்டி தான் திருப்பி வீட்டுக்கு வரணும். திருப்பி வரும்போது பையன் நின்றுட்டான். என்னால வர முடியாது டாடி, இதுக்கு மேல எனக்கு பயமா இருக்கு, உன்னை கையை பிடிச்சிக்கிறேன்ப்பா. இல்ல எனக்கு பயமா இருக்கும்போது அது தகப்பா அந்த பையனை தோல் மேல சுமந்துட்டு வந்தாராம். தைரியமா தோல்ல கழுத்தை பிடிச்சிட்டு எங்க டாடி பாத்துக்குவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இக்கரைப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஒருவேளை இது ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நம்முடைய பரம தகப்பனும் அதை தனக்கு செய்யறாரு. நடக்கும்போது பயந்துட்டோன்னா கையை பிடிச்சு நடத்துவாரு. நடக்கவே முடியலன்னா தோல்ல தூக்கி போட்டு அவர் சுமப்பாரு. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னவர் இதுவரை இல்ல, இனிமேலும் அப்படி செய்வேன் என்று தானே எசையா 46 வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் சோர்ந்து போக வேண்டும், ஏன் தனிமையாக போராடி கொண்டிருக்க வேண்டும், ஏன் பலனற்று போக வேண்டும், ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக இருக்கும். உன்னதமான உயரமான இடங்களில் ஏறி வர பண்ணக்கூடியதாக அது இருக்கும். அதனால இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருவோமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் அல்லவா? கூப்பிட்ட எங்களை உடனே கூப்பிடுவதற்கு பதில் கொடுத்து உற்சாகப்படுத்துகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியா எங்கள் கரத்தை நம்முடைய கரத்துல கொடுத்துருதோம்ப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு, வனாந்தரத்தின் பாதைகளால் பிரயாணப்படுகிற பிள்ளைகள் உண்டு, அவாந்தரங்களை சந்திக்கிறவர்கள் உண்டு, ஏமாற்றங்கள் தோல்விதான் என் வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உம்முடைய கரம் அவர்களை பிடித்து அக்கறைப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்துவார், அக்கறைப்படுத்துவார். அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். இதனால் தைரியமாக இந்த நாளில் முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.